ஆதரவு தெரிவிக்கிற பெண்கள் எப்படியா பண்ணுற பெண்கள் எனக்கு தெரியல. நம்ம கலாச்சார சீர்கேடாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு விவாகரத்துங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. விவாகரத்து பண்ணாத ஏதாவது ஒரு குடும்பத்தில் விவாகரத்து நடக்காமல் இருக்கான்னா இன்றைக்கி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி விவாகரத்துங்கிறது பெருகி இருக்கு. அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு திருமண வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல அப்படின்னா விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொரு மன வாழ்க்கைக்கு ரெடி ஆகுறதுங்கிறத யாருமே இன்றைக்கி தப்பாக பார்க்கல. எல்லாம் பழைய காலத்தில் இல்லை. விவாகரத்தா ஐயோ தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம். ஆமாம் இருக்குது. இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்பு அப்படின்னு சொன்னால் விவாகரத்து பண்ணிக்கிறது நல்ல ஒரு முடிவாக தான் எடுக்கிறோம். ஏன்னா அவங்கவுங்களுக்கும் சில வெறுப்புகள் இருக்கும். அது பிடிச்சி ஒத்து வரல அப்படின்ற பட்சத்தில் விவாகரத்து செஞ்சுக்கலாம். அண்ட் விவாகரத்து பண்ணதோடு இல்லாமல் அவங்களுக்கு வேற ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, நாம் இன்னொரு தடவை திருமண வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறோம்னாலும் அதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. அதையும் இன்றைக்கி நம்ம நாட்டில் யாரும் தப்பாக பார்க்குறது இல்லை. இரண்டாவது திருமணமா ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படிலாம் யாரும் கேட்கறது கிடையாது. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே ரெண்டாவது திருமணம் பண்ணவங்கலாம் இருக்காங்க. நல்ல ஹாப்பி லைஃப் வாழ்கிறவங்க இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அவர் விவாகரத்து பண்ணாலும் அது தப்பில்லை. அவருக்கு அது டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணாலும் அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அவர் மனைவி விவாகரத்து வேணும்னு மட்டும் கேட்கல, அவர் வீட்டில் வாழ்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு வீடு இல்லாமல் தவிக்கிறேன்னு ஒரு பெண் அவரோட மனைவி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்குது? அவரோட பிள்ளைகள் வெளியே ஹாஸ்டல்லையும் தனியாக வீடு எடுத்தும் இருக்காங்க. இது சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையான அமைப்பு இல்லை. இது போய் நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு எல்லார் வீட்லேயும் 1000 பிரச்சனை இருக்கும், இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு? அப்படி தான் நானும் இருந்தேன், அப்படி தான் நானும் இருக்க விரும்புகிறேன். ஆனால் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு பொது வெளியில் த்ரிஷா அவர்களை கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் த்ரிஷா அவர்களை பற்றி த்ரிஷா வீட்டிலேருந்து விஜய் வெளியில் வரட்டும் முதல்லன்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நானே கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். அப்படி பொது வெளியில் ஒரு நடிகையோட பேரை குறிப்பிடுவீங்க? எப்படி ஒரு நடிகைனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சான்னு நானே கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படி தான் கேட்போம். அது எப்படி அவர் அப்படி சொல்லுவார்? ஏன் விஜய் அவர்களை பற்றி இப்படி சொல்லணும்? அவதூறு. ஒரு நடிகையோட பேரை இப்படி சொல்லிடலாமா ஈஸியாக அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டது தான். ஓகே, அவரே மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. அண்ட் அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா கூட ஒரு நடிகையோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, தேவைப்பட்டால்தான் அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன்னு அவங்க ரொம்ப கண்ணியமாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ பேரும் இவ்வளோ கண்ணியமாக நடந்துட்டு இருக்கும்போது மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாமல் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிகிட்டு வராருன்னு சொன்னால் நாளை இன்னைக்கு சமுதாயம் எப்படி பார்க்கும்? இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. அவர் ஒரு சின்ன பையன் 18 வயசு குமரன் ஒரு 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 நடிகை கூட்டிகிட்டு வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னால் அது யாரும் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு இதில் பார்ப்பாங்க. he is going to become a leader. நாளைக்கு ஒரு சிஎம் ஆகணுன்ற ஒரு கனவோடு இருக்காரு. மக்கள் அவ்வளோ கனவோடு இருக்காங்க அவரை சிஎம் ஆக்கணும்னு. அப்படி ஒரு எண்ணத்தில் எல்லாரும் பார்த்து உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர். நீங்கள் உள்ளே இருந்து பார்க்குற உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் எவ்வளோ உழைப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே ஒரு பெண் நிர்வாகியாக எனக்கே எவ்வளோ டைம் ஆகும். இங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கேருந்து போய் அங்கே போய் பார்த்து ஒரு மீட்டிங் போகணுன்னா கூட எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகும். கட்சியிலையோ எதுலேயும் யாரும் எதுக்கும் பே பண்ணுறது கிடையாது. உங்களுக்காக எங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் பணத்தை செலவு பண்ணி எல்லாரும் உங்களுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ வேலை பார்க்குறோன்னா அதை கொஞ்சமாவது மதிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம்.
ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நிறைய தப்பு இருக்குது, எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம்ல. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக தூக்கி தூக்கி வச்சு பேசுகிறானுங்க. அந்த டிவிகேல டிவிகே ஃபேன்ஸு, வாரியர்ஸு, வாட்டவர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கரூர் விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையுமே எங்கள் அண்ணா பண்ணால் சரியாக தான் இருக்கும். இல்லை அண்ணா இப்படி அதனால தான் இதாகிடுச்சு. இப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸு, இந்த மாதிரி அலையன்ஸ் விஷயம் எதுவாக இருந்தாலும் மக்கள் நாங்கள் நிற்கிறோம் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. அவ்வளோ இளைஞர்கள், பெண்கள், தலைவர் வரணும், எங்களுக்கு விஜய் வரணும், மாற்றம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாற்றம் கொடுக்குற விஜய் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குங்க. பொதுவாக ஒருத்தவங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கன்னா அந்த கட்சியில் இருந்ததுக்கான தடயத்தை ஃபுல்லாகவே அழிச்சிடுவாங்க. உதாரணத்துக்கு ஓபிஎஸ் போடுறாரு, அவங்க வீட்டில் இருந்த ரெட்டெல்லாம் எடுத்துட்டாரு, அம்மா போட்டோ அவங்க எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னமும் அமித்ஷா கூட ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. என் வீட்டில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எதையுமே நான் மாற்றலைங்க. ஸ்லீப்பர் செல்லுன்ற மாதிரி எனக்கு கேள்வி வருது, அதை கேட்குறேன். நீங்கள் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினச்சிக்கோங்க. எனக்கு அது தாய் கட்சி. நான் அதுக்காக எல்லாத்தையும் அழிச்சு நான் ஒன்றும் பொதுவெளியில் வச்சுக்கலாம். என் வீட்டில் என் ரூமில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, நான் வந்து பொதுவெளியில் வீட்டு கேட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வீட்டு கேட்டில் ஒரு போர்டு இருந்தது, அது இருக்கான்னு பாருங்கள் போய். அது இருக்காது. வீட்டுக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் பண்ண விஷயங்கள் எல்லாம் மாற்றி வைக்கிறது, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மாற்றி வைக்கிற அளவுக்கு எனக்கு அது பெரிய அந்தளவுக்கு இதை வச்சிருக்கனாலும் நான் ஸ்லீப்பர் செல் ஆயிடுவேன்னா ஆகிட்டு போகிறேன். அதை பற்றி ஐ டோன்ட் பாதர். அந்த மனைவியே கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்களை பிரச்சனை ஏற்பட்டால் கண்டுகொள்ளாமல் இதையே ஒரு பெரிய விஷயமா இது பண்ணுங்க. அதனாலதான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். இன்னைக்கு தன் மனைவி 25 வருஷம் வாழ்ந்து 2 பெண் பிள்ளைகளை பெற்ற மனைவிக்கே வந்து பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. இன்னொரு நபர் அங்கே நடுவில் நிற்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவில் ஒரு நபர் நிற்கிறாரு. அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன். நடுவில் ஒரு நபர் நிற்கிறாரு, பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்போது விஜய் என்னவா இருக்காரு? விஜய் நீங்கள் யார்? ஏன் உங்களுக்கு இவ்வளோ போர்வை? எதுக்காக இவ்வளவு இவ்வளவு ஒரு தடை, இவ்வளோ பேரியர்ஸ்? பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டிக்கு, பட் பாடி கார்ட்ஸை மீறி இவ்வளோ பேரியர்ஸ் வச்சுருக்கீங்களே, உங்ககிட்ட யாரும் வர விடாமல். எதுக்காக இதெல்லாம்? ஓகே, இது வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க, கிட்ட யாரும் இது பண்ண விடாமல் மேனேஜர் இருப்பாங்க, பிஆர் இருப்பாங்க, இவங்கள மாதிரி இவங்க தான் அப்படின்னு இருக்கும். பட் ஃபேமிலி கூட க்ளோஸாக இருப்பாங்க, ஃபேமிலி க்ளோஸாக தான் இருக்கும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் எடுத்துக்கோங்க, வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவரே வெளியே வந்தால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாரும் போகிறீங்க, எல்லாரையும் காரில் விண்டோவை இறக்கி எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகிறாரா இல்லையா? அதாங்க சூப்பர் ஸ்டார். அதாங்க ஒரு நடிகன் கிட்ட வந்து மக்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து உங்கள் சொத்து பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல மக்கள். உங்கள் மேலே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸாக ஒரு ஃபேண்டம் இருக்குது அப்படின்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த ஹீரோ வந்து கையாட்டிட்டு போயிட்டாலோ அது வந்து அன்றைக்கி வந்து அந்த டே ஃபுல்லாக இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்ம பார்த்து ரசித்த ஒருத்தர் நம்மளோட ஹீரோ சார் நம்மளுக்கு கையாட்டிட்டு போயிட்டாருன்னா அதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க, அந்த விண்டோவை இறக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்குள்ளே என்ன இருக்குது? எதுக்காக இந்த மர்ம வாழ்க்கை? எதுக்காக இந்த போர்வை? இதுதான் என்னோட கேள்வி. தேர்தல் நெருங்கி வர என்னோட தனிப்பட்ட நான் பார்த்துக்கிறேன், நீங்க கட்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க விஜய் பேசுறாரு. அது நிறைய டைவர்ஸ் நடக்குது, ஆனா விஜய் மட்டும் ஏன் கான்ட்ரவர்சி ஆகுறாரு அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. புரியல. என்னோட தனிப்பட்ட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்க கட்சி விஷயத்துல பாருங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. என்னோட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், அது ஒருத்தர் விஜய் பேசியிருக்காரு. டைவர்சிட்டி நிறைய நடக்குது, ஆனா அது விஜய் நடக்கும்போது மட்டும் ஏன் அது கான்ட்ரவர்சியா மாறுதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொல்றேன் டைவர்ஸ்ங்கிறது பெரிய ஆட்கள்ல இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்குது தான். எல்லா இடத்துலையும் என்ன நடக்கும்னா மனைவியோட வாழ்வாங்க, நடிகை போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பல வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கோம், நடிகை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த லீடரை வந்து அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க, பஞ்சாயத்து இன்னைக்கு கோர்ட்டில் கேஸு, இதெல்லாம் நடக்கும், பார்த்துருக்கோம். பட் ஆனால் மனைவியே போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்து எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு சரியான வருமானத்துக்கான இது கொடுக்கல, அவர் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்கிறது இதுவே ஒரு முதல் முறை லீடர் மேலே கொடுக்குற கம்ப்ளைண்ட் இல்லையா? இதுக்கு முன்னாடி யாராவது லீடர் மேலே எந்த மனைவியாவது கொடுத்துருக்காங்களா? 2 மனைவி 3 மனைவி கூட வச்சுக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம் லீடர்ஸ். பட் சுமூகமாக தானே 3 மனைவியோட கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனைவியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? கண்டிப்பா அது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஒரு விஷயம் தான். அது ஏன் பொது வெளிக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம பப்ளிக் லைஃப்ல வந்துட்டு பேசுறது. பட் பப்ளிக்கா நீங்க த்ரிஷாவை வெளியே கூட்டிட்டு வந்தனால தான் பேசுறோம்.
உங்களை ஒரு லீடரா மதிச்சு நாளைய சமுதாயத்தை வழி நடத்துவீங்கன்னு நம்பி பெண் தனியா பெண்ணை கூட்டிட்டு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய controversy. நிச்சயமா. அது ஏன் நிச்சயமா ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு மனைவி கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல குறிப்பிடல. அவங்க பேரை குறிப்பிடல, அவங்களாவது நாகரிகமா பேரை குறிப்பிடல, நீங்க பேரை ஆளையே கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. வெளியே அழைத்து வந்து இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு? நிச்சயமா நிச்சயமா அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுன்றதுக்காக தானே ஒரு மனைவி நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது நட்பா கூட இருக்கலாமே, நீங்க எல்லாரும் நல்லா கேட்டீங்க, நட்பா கூட இருக்கலாமே, உண்மையா